ஒரு அமைச்சர்னா அந்த அமைச்சர் எப்படி நடந்துக்கணும், என்ன என்ன பண்ணணும், என்னதை பண்ணக்கூடாது, அந்த லெவலுக்கு இன்னமும் அந்த அம்மா வரலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு இங்கிலீஷ் இதுல ஒரு மேதாவின்னு சொல்லி காணிக்க ட்ரை பண்ணி அத கான்செப்ட் இல்ல நான் தமிழ் மீடியத்துல தான் நானே படிச்சேன் அப்படி இதெல்லாம் எதுக்கு யாரும் கேட்டாங்களா? நான் ஒரு மேதாவி, ஒரு அறிவாளி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோசியல் மீடியா மூலமா ஆட்சி பிடிச்சாங்க. இன்னும் அவங்க இன்ஸ்டா ரீல் ஓட்டுறதுலயே வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியாது. ஒரு மாசத்துக்குள்ளாவே தள்ளாடுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு லண்டன் பயணமா 10 நாள் போயிருக்காரு. என்ன காரணம், என்ன ரீசனுக்காக சார்? அதெல்லாம் எதுக்கு போயிருக்காரு? எதுக்கு சார் போயிருக்காரு? இளமைய மறுபடியும் உருவாக்க போறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனுக்கு மட்டும்தான் தமிழ் படிக்கணும், அவன் ஹிந்தி படிச்சிடக்கூடாது, இன்னொரு லாங்குவேஜ் படிச்சிடக்கூடாது. இவங்க செய்யறது எல்லாமே தமிழ் இனத்துக்கு துரோகம் தானே தவிர வேற எதுவுமே இல்ல. லண்டனுக்கு 10,000 ரூபாய் தான் டிக்கெட்டா? இல்ல, எனக்கு புரியல. குடும்பத்தோட வேற போறாங்க. முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு, சொந்த கார் கூட இல்லைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தான். இந்த முட்டாள்களுக்கு ஓட்டு போட்டவங்களை வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். அதனால மறுபடியும் இந்துக்களை சீன்ற வேலையை இதோட விட்டா நல்லது. இல்லைன்னா சீண்டட்டும், இன்னும் மிச்ச மீதி இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உணர்வு வரும். இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் இயக்குனரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரத நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஓகே சார். இப்போ கீர்த்தனா அவர்கள், அதாவது தொழில்துறை அமைச்சர் அவர்கள் வந்து நேற்றுக்கு பண்ண ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்க ட்விட்டர்லயும் போட்டிருக்காங்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. தொழில்துறை அமைச்சரா இருந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க வந்து ஒரு குழந்தையோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றாங்க, இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஆகுது சார். எதனால, என்ன ரீசன், அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்ல அதாவது இவங்க இன்னமும் அந்த கரெக்டான பொசிஷனுக்கு இன்னும் வந்து சேரலைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு அமைச்சர்னா அந்த அமைச்சர் எப்படி நடந்துக்கணும், என்ன என்ன பண்ணணும், என்னதை பண்ணக்கூடாது, அந்த லெவலுக்கு இன்னமும் அந்த அம்மா வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே புதுசுதான். அதுல புதுசு பல பேரும் வந்து இப்ப செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் அமைச்சர்களை நீங்க விட்டுறலாம். பாக்கி உள்ளவங்க பண்ற செங்கோட்டையன் இருக்காரா இல்லையா எதுவுமே வெளியே தெரியாது. சைலண்டா அவருக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இவங்க எல்லாருமே வந்து புதுசா வந்ததுனால, இது கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இவங்க ஆர்வ கோளாறுல நிறைய பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. ஏன்னா இவங்க எந்த துறைக்கு அமைச்சர்? தொழில்துறையில எவ்வளவோ நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அதை இவங்க கவனம் செலுத்தினாலே போதும். இவங்க வந்து ஸ்கூல்ல போயிருந்துட்டு நான் ஒரு இங்கிலீஷ் இதுல ஒரு மேதாவின்னு சொல்லி காணிக்க ட்ரை பண்ணி அத கான்செப்ட் இல்ல நான் தமிழ் மீடியத்துல தான் நானே படிச்சேன் அப்படி இதெல்லாம் எதுக்கு யாரும் கேட்டாங்களா? இவங்க முதல்ல தமிழ் மீடியத்துல தான் படிச்சாங்களா இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாங்களான்னு யாரும் கேட்டாங்களா? அப்படி கல்வி அமைச்சரா இருந்தா கூட கல்வியில எவ்வளவோ சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நீங்க வந்து கணக்கில் எடுத்து அதை செய்தாலே போதும், மக்கள் பாராட்டுவாங்க. நீங்க வந்து திடீர்னு இதுக்கு முன்னாடி எங்க பண்ணியிருந்தாங்க, நேரே போய் மருத்துவமனையில போய் அங்க போய் சோதனை நடத்துறேங்கிற பேர்ல பண்ணாங்க. எந்த துறைக்கு இவங்க அமைச்சரோ அந்த துறையில இப்ப விருதுநகரை சேர்ந்தவங்க இவங்க தொழில்துறை அமைச்சர். தொழில்துறையில விருதுநகர்ல பட்டாசு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விபத்துகள் நிறைய இன்னும் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது, முன் ஏற்பாடு, முன் பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட்டு ஸ்கூல்ல எது நடந்தாலும், இப்போ இந்த ஸ்கூல்ல கல்வி தரம் இப்படி இருக்குன்னு ஒரு இதை சொல்றதாவே வச்சுருங்களா? அதுல இவங்களுக்கு ஒரு மாசத்துல வந்த உடனே கல்வி தரத்தை தூக்கி நிறுத்திட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி வருதுன்னு செய்யும். அப்ப இவங்க வந்து நான் ஒரு மேதாவி, ஒரு அறிவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கொஞ்சம் மாத்திக்கணும். அவங்க மாத்திட்டு தொழில்துறை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் நான் தீப்பெட்டி தொழிற்சாலை உதாரணத்துக்கு சொன்னேன். இதே மாதிரி சிவகாசி பட்டாசுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு அதுல பாதுகாப்பு அம்சங்களும் நிறைய பிரச்சனைக்கு ரொம்ப வருஷ கணக்கா அது இருந்துட்டு இருக்கு கடந்த ஆட்சி காலங்கள்லாம். அதற்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன், அதற்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போலாங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசித்து அது சம்பந்தமா ஆலோசனைகளை நடத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் முன்னெடுத்தாங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட்ட வகையில இருக்கும். ஆனா இவங்க வந்து அது அந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா இவங்க இன்னமும் வந்து அந்த இன்ஸ்டா இதுலயே தானே வாழ்க்கையை ஓட்டுறாங்க, இதுலயே தானே ஆட்சியை நடத்துறாங்க. ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்து சோசியல் மீடியா மூலமா ஆட்சி பிடிச்சாங்க. இன்னமும் அவங்க இன்ஸ்டா ரீல் ஓட்டுறதுலயே வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியாது. ஒரு மாசத்துக்குள்ளாவே தள்ளாடுது. இன்னொரு 4 மாசம் எல்லாம் போச்சுன்னா எந்த நிலைமைக்கு போவாங்கன்னு தெரியாது. ஆக்கப்பூர்வமா யோசித்தாங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா அவமானப்படுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு லண்டன் பயணமா 10 நாள் போயிருக்காரு. என்ன காரணம், என்ன ரீசனுக்காக சார்? அதெல்லாம் எதுக்கு போயிருக்காரு? எதுக்கு சார் போயிருக்காரு? இளமைய மறுபடியும் உருவாக்க போறாங்க. இல்ல தெரியல.
ம். அதாவது இவங்க தந்தையார் வந்து கடைசி காலகட்டத்துலதான் போய் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில படுத்து இளமைக்கு மெருகேற்றுறதுக்கு அங்க போய் படுத்து கிடந்தார். அது வந்து இலங்கையில உச்சக்கட்ட போர் நடக்கும்போது தமிழக தலைவன் வந்து அங்க போய் படுத்து கிடந்தாருன்னு சொல்லி காசி ஆனந்தன் வந்து கடுமையான ஒரு கவிதையெல்லாம் வாசித்தார் அந்த நேரத்துல. இத மாதிரிதான் இவரும் வந்து இப்ப அங்க போறாரு. இலங்கையில 2, 3 கேள்விகள் இருக்கு. லண்டனுக்கு இப்ப எதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இவருடைய பேர பிள்ளை யாரு, இன்பன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்க பட்டம் பட்டமளிப்பு லண்டன்ல படிச்சாரு. அதனால லண்டன்ல இப்ப பட்டம் வாங்க போறாரு. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையில அவர் படிச்சு வாங்கினாரா இல்லைன்னா அந்த டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி காசு கொடுத்து வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வாரிசு அது. அதனால அப்பாவுக்கும் படிப்பு கிடையாது, தாத்தாவுக்கும் படிப்பு கிடையாது, தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் படிப்பு பெரிய விஷயம் கிடையாது, படிப்புல பெரிய கில்லாடி கிடையாது. அதனால இவங்க எல்லாமே டிராப் அவுட் கோஷ்டிகள். அதனால இவங்க இந்த வாரிசு மட்டும் எப்படி படிச்சிருக்குங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. சரி பரவாயில்ல, பாசிட்டிவா யோசிப்போமே, பாஸ் ஆயிட்டாருன்னு வச்சிருங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல இவருக்கு கருணாநிதி குடும்பத்துல உள்ளவங்க படிக்க மட்டும் தமிழ்நாட்டுல கல்வி தரம் சரியில்லையோ? இல்ல இவங்க தானே கல்வி எவ்வளவு வருஷமா, நாங்க 1967ல இருந்து திமுக ஆட்சின்னு சொல்றாங்க. நாங்க கல்விக்கு பல்வேறு இது பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. கல்வியில் முன்மாதிரியா, இந்தியாவிலே முன்மாதிரியா இருக்கிறது தமிழகம்னு இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டனுக்கு போறாங்க. அப்போ படிச்சது ஃபுல்லா லண்டன்ல. ஹிந்தி படிச்சா தப்பு, ஆனா உலகத்துல உள்ள வேற எல்லா லாங்குவேஜும் படிக்கலாமோ? இதுல ஒரு பெரிய அடுத்த கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது யாரு சார்? சமச்சீர் கல்வின்னு சொல்லி எல்லோருக்கும் சமமான கல்வி அப்படிங்கிற ஒரு முகமூடி அணிஞ்சிட்டு ஒரு கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது 2006ல இருந்து 2011 வரைக்கும் இருந்த திமுக ஆட்சி காலத்துல. முதல்ல ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. அதாவது தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சமச்சீர் கல்விங்கிறத சொல்லும் போது தமிழகத்துல வந்து இந்த மெட்ரிகுலேஷன், ஆங்கில மீடியம் எல்லா இதுக்கும் ஒரே கல்வியை கொடுத்துருவாங்க. ஒரே சீரான கல்வி எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். சமச்சீரா எல்லாருக்கும் எல்லா மாணவர்களும் ஒரே கல்வி திட்டத்துல படிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில அந்த கல்வி திட்டத்தை வந்து நிறைவேற்றுன்னு சொல்லி நிறைய பெரும்பாலான கல்வியாளர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுடைய கல்வி தரம் உயரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க என்ன வேலை பார்த்தாங்க தெரியுங்களா? கடைசியில வேண்டா வெறுப்புல சமச்சீர் கல்விங்கிற பேர்ல ஒன்ன செய்து ஒன்ன உருவாக்கி அது தரவே இல்லாத ஒரு மட்டரகமான ஒரு கல்வி திட்டத்தை தமிழகத்துக்கு கொடுத்துட்டு போன புண்ணியவான் தான் மு.க. ஸ்டாலின், அவங்க தந்தையார் கருணாநிதி. 2 பேரும் தான். அன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர், அவரு முதலமைச்சர். 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கல்வி திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கல்வி திட்டம் உண்மையிலே தரமான கல்வின்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. கடைசியில சொல்லும் போது அப்படிதான் சொன்னாங்க. தரமான கல்வி, எல்லோருக்கும் சமமான கல்வி எல்லாம் சொன்னாங்க. எந்த கல்வி திட்டம் வந்து கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க படிக்கக்கூடிய அளவுக்கு தரமானதாக இல்லையா? அந்த கல்வி திட்டத்துல கருணாநிதி குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் படிச்சாங்க? கருணாநிதிக்கு மு.க. ஸ்டாலின் தான் அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த கல்வி திட்டத்தினுடைய தரம் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க படிக்கக்கூடிய அளவுக்கு இல்லையா? அப்ப இது எல்லாம் மக்களை மடைமாற்றம் பண்ற ஒரு வேலையா இருக்குல்ல. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனுக்கு மட்டும்தான் தமிழ் படிக்கணும், அவன் ஹிந்தி படிச்சிடக்கூடாது, இன்னொரு லாங்குவேஜ் படிச்சிடக்கூடாது, இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊருக்கு ஏமாத்த வேண்டியது. ஆனா இவங்க வாரிசு வந்து லண்டன்ல போய் பல லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜ் படிக்கலாம். தமிழே இல்லாத பள்ளிக்கூடம் அங்க தமிழ் இருக்கா? லண்டன்ல இவரு பையன் படிச்ச காலேஜ்ல தமிழ் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப தமிழே இல்லாத பள்ளிக்கூடம், இந்திய மொழிகளே இல்லாத பள்ளிக்கூடமா கூட இருக்கலாம். ஒருவேளை இருந்தா இந்தி இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு கல்லூரியில போய் படிச்சுக்கிட்டு இத பெருமையா வெளியே சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் எந்த அளவுக்கு மடையர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. இவங்க செய்யறது எல்லாமே தமிழ் இனத்துக்கு துரோகம் தானே தவிர வேற எதுவுமே இல்லை. ஒரு நல்ல கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். சமச்சீர் கல்வியை நல்ல கல்வியாவே கொண்டு வந்து தமிழகத்துல எல்லா தனியார், அரசாங்கம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரே கல்வி திட்டம் ஆக்கியிருக்கலாம், பாராட்டியிருப்போம் நம்ம. ஆனா அதை இவங்க செய்யல. ஆனா அதே சமயத்துல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை, தரமான கல்விக் கொள்கையை பயங்கரமா இந்த கும்பல் கடைசியில ஆட்சியில் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து இறக்குறது வரைக்கும் இருக்காங்க. அதை எதிர்த்தாங்க. காரணம் என்ன சொன்னாங்க? இந்தி வந்துடும் அப்படின்னு. இதே மாதிரிதான் நவோதய பள்ளிகள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை மத்திய அரசு கொடுக்க தயாரா இருக்கு. அதை பின்தங்கிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய, மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, ஊட்டி மாதிரி இடத்துல 1க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடத்தை கொடுக்க மோடி தயாரா இருக்காரு. ஆனா இவங்க வந்து அது உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியும் அப்படித்தான் நிக்குது. அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. நவோதய பள்ளிகள் அற்புதமான பள்ளி, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளி, மத்திய அரசு பள்ளி. இதுக்கு இந்தியா முழுக்க எல்லா இடமும் இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு, பாண்டிச்சேரியில கூட இருக்கு, தமிழகத்துல மட்டும் கிடையாது.
அதுல படிச்சவங்க தான் யூபிஎஸ்சி, அப்புறம் வந்து நீட், இதுல எல்லாம் அதிகமா ஜொலிக்கிற மாணவ மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களா இருக்காங்க. ஃபீஸ் வந்து 1500 2000 தான் அதிகபட்சமே. அது கீழே தான் எல்லாமே இருக்கு. நகர்ப்புற மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அதுல. கிராமப்புற மாணவர்களுக்கு 75%. பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் அதுல. எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி பட்டியலினத்துல வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. 6 வகுப்புல கொண்டு விட்டா போதும். பர்பசையில இருந்து ஹேண்ட் பேக் தோல்ல போடக்கூடிய அந்த புத்தக பையில இருந்து, புத்தகத்துல இருந்து, எழுது பொருள்ல இருந்து, நோட்டுல இருந்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. செருப்பு முதற்கொண்டு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குது. மாநில அரசு கொடுக்க வேண்டியது ஒரு மாவட்டத்துக்கு 28 ஏக்கர் நிலம் மட்டுமே. பாக்கி எல்லாம் அரசாங்கமே கட்டடத்துக்கு மத்திய அரசை கட்டி எல்லாமே அவங்க பார்த்து அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி அற்புதமா ஏழை பாளைகளுக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்க நிறுத்திக்கிட்டு இவங்க வாரிசை வந்து லண்டன்ல படிக்க வைக்கிறாங்கன்னா இதுதான் எத்துவாளித்தனம், இதுதான் கருணாநிதித்தனம், இதுதான் கருணாநிதி குடும்பத்துக்கு உரித்தான ஒரு தன்மை இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இவங்க எல்லாருமே தமிழக பள்ளிக்கூடத்துல யாரையும் படிக்க வைக்கல சார். தமிழகத்துல உள்ள குறிப்பாக தமிழ் வழி கல்வியில இவங்க யாரும் இந்த குடும்பத்துல யாரையுமே படிக்க வைக்கல. எல்லாருமே வந்து ஒண்ணு தமிழகத்துல இப்ப கலாநிதி தயாநிதி மாறன் மாதிரியான ஆட்கள்லாம் தமிழகத்துல தமிழ் வழி கல்வியில படிக்காம ஆங்கில வழி கல்வியில படிச்சவங்க அவங்க எல்லாம். டான் போஸ்கோல படிச்ச ப்ராடக்ட் அது. இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இது ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதது. இது லயோலா காலேஜ்ல டிராப் அவுட். இதுக்கு கேட்டகரி இந்த லட்சணத்துல தான் இது. மு.க. ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான் இவங்க கல்வி தரத்துல இவங்க தமிழகத்துல முன்னேற்றின லட்சணமா தான் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க படிச்சு தந்தை பெரியார் தான் வந்து உங்க அண்ணாமலையை படிக்க வச்சாரு. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகல தந்தை பெரியாரு. கனிமொழியை ஏன் ஐஏஎஸ் ஆகல? அதே தமிழ்நாட்டில் அவங்களே இருக்காங்க. அப்ப கனிமொழியை ஐஏஎஸ் ஆகியிருக்கலாம். தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இவங்க எல்லாத்தையும் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி மேல்மட்டத்திலே கொண்டு போயிருக்கலாம். எத்தனை பேர் இவங்க இந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க? ஊத ஏமாத்து வேலை, மக்களை ஏமாத்துறது, மடைமாற்றம் பண்றது. அப்புறம் கடைசி எனக்கு ஒரு கேள்வி, அப்பட வீட்டுல ஏதோ 10,000 ரூபாய் தான் இவரு என்கிட்ட கை காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. லண்டனுக்கு 10,000 ரூபாய் தான் டிக்கெட்டா? இல்ல எனக்கு புரியல. குடும்பத்தோட வேற போறாங்க. அப்ப 10,000 ரூபாயில போயிட்டு வந்துடலாமா? அவ்வளவு தூரம் இல்ல ரொம்ப கம்மி ஆயிட்டு விலைவாசி இல்ல, அந்த பிளைட் டிக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டோம். அவ்வளவு ஏமாத்து வேலை. கருணாநிதி குடும்பத்துக்கு 10,000, அதாவது அவருக்கு முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. சொந்த காரு கூட இல்லைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இதெல்லாம் மக்கள் அப்படியே ஏமாத்துறது. அதனாலதான் இப்ப அவங்க மு.க. ஸ்டாலினே தோக்கடிச்சது அதுதான் காரணம். உண்மையான காரணம் விஜய் வரணும்னு இல்ல, இவரு வரக்கூடாதுங்கிறது. அதனாலதான் அவரை தோக்கடிச்சாங்க. அவருக்கு சொந்த தொகுதியிலே தோக்கடிச்சது குளத்தூர்ல. மக்களை மக்கள் எல்லாம் ஏமாளிகள்னு நினைச்சாங்க. மக்கள் சரியான பாடம் கருதிச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு திமுகவினுடைய படிநிலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்படியாவது இப்போ உதயநிதி ஸ்டாலினாலும் சரியா ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த லெவலுக்கு இன்ப நிதியை வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இவங்கதான் தமிழகத்துல ஆட்சியை மாத்தி விட்டாங்க. அதனால அடுத்த தலைமுறையை நம்ம களத்துல இறக்கி விட்டாதான் என்ன வியாபாரம் ஆகும். அண்ணாமலை ஒரு பக்கம் அடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கிறாங்க. அப்ப தமிழக அரசியலுக்கெல்லாம் விஜய், அண்ணாமலை, அப்புறம் வந்து உதயநிதி தள்ளாடிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா இன்ப நிதியை களத்துல இறக்கி விட்டா திமுகவை தூக்கி நிறுத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது போக போதான் தெரியும். அதுக்கு ஒரு முன்னேற்பாடா இவர் வந்து லண்டன்ல படிச்சவரு அப்படின்னு மக்கள் மத்தியில, தமிழை எப்பவுமே ஏமாளி தானே, அதுல தமிழரை ஏமாத்திடலாம்ல. அதனால லண்டன்ல படிச்சவரு, அதுல பெரிய அறிவாளி, அங்க என்னெல்லாம் கூத்தடிச்சிருந்தாங்க போட்டோவும் சுத்திட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால அறிவாளி, அதுல இவரு கையில தமிழகத்தை கொடுத்தா இவரு தமிழகத்தை அப்படியே பிச்சு உதறி கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவை கையில எடுக்கிறாங்க. அதை விட நான் முதலாவது ஒரு சொன்னேன் தெரியுமா, முதுமையில இளமையை திரும்புறதுக்கு அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்ன தெரியுமா. ஏன் சொன்ன அப்படின்னா 10 நாளைக்கு மேல அங்க தங்க போறாரு. பட்டமளிப்பு விழா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல விழாவே முடிஞ்சு போயிடும், அப்படித்தானே. ஆனா 10 நாளைக்கு மேல அது உறுதியே தெரியல. அது 1 மாசமா 2 மாசமா தெரியல. அப்படின்னா அந்த முதுமையில ஒரு இளமையை உருவாக்கிக்கிட்டு வர போறாரா, வந்து நானே தான் இளமையா தான் இருக்கு, அதனால நீங்க நானும் அப்படின்னு வந்து சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா எது எப்படியோ அயோக்கியத்தனத்துக்கு தமிழ்நாட்டுல முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னமும் ஏமாற மாட்டார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இதை பதிவு பண்றேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வெளியிட மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதா
அப்படின்ற மாதிரி தமிமுன் அன்சாரி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். என்ன காரணத்துக்காக சார் அது? இந்த முட்டாள்களுக்கு ஓட்டு போட்டவங்களை வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். தமிமுன் அன்சாரி எங்க இருந்து வெற்றி பெற்றவர்? சிதம்பரம் தொகுதி. அது ஒரு புனிதமான ஒரு தொகுதி இந்துக்களுக்கு. அந்த தொகுதியில உள்ள இந்துக்கார மரமட்டையா இருந்தனாலதான் இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டுங்க. திருப்பரங்குன்ற பைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த கொடுத்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி இழிவுபடுத்தி அங்க திருப்பரங்குன்றத்துல உள்ளது அத வேற மாதிரி பிரிச்சு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த இவங்க கட்டமைச்சு அது ஒரு ஆவணப்படம்னு எடுத்து, முக்கியமான ஒரு விஷயம், இதுல ஈடுபட்ட அத்தனை பேரும் அதை தற்குறி கூட சொல்ல முடியாதுங்க, முட்டாள்கள்னு சொல்லுவாங்க, அயோக்கியர்கள்னு சொல்லுவாங்க, கத்துக்குட்டிகள்னு சொல்லுவாங்க, படிப்பறிவே இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. பல பேர் எம்எல்ஏக்கள் இதுல முன்னாள் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மிச்ச மீதி உள்ள ஆளை பாருங்க, எல்லாம் படிச்சவன் சொல்லி பீத்திட்டு கிடக்குறாங்க. ஒரு பொது இதுல, அதாவது இவங்க 4 frames-ங்கிற ப்ரீவியூ தியேட்டர்ல தான் இதை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா 4 frames-ங்கிற எந்த தியேட்டர்ல வெளியிடனாலும், நான் ஒரு படத்தை இந்துடா படத்தை எடுத்து சென்சாருக்கு அப்ளை பண்ணிருக்கோம், சென்சார் வராதனாலதான் தியேட்டர்ல வெளியிடல. சட்டப்படியே நீங்க ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல ஒரு படத்தை பொதுமக்கள் பார்வைக்கு பத்திரிகையாளரை கூட்டிட்டு நீங்க நான் இந்த படத்தினுடைய பிரஸ் ஷோ போட்டு காணிக்க போறேன் அப்படின்னா இப்ப முடியாது, சென்சார் ஆகல. சர்டிபிகேட் கையில வந்தாதான் நான் அந்த ஏதாவது ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல பிரஸ் ஷோனி வச்சு பத்திரிகையாளர்னாலே அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறதா அர்த்தம். இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் காணிக்க முடியும். இது குறைந்தபட்ச அடிப்படை சட்டம். இது கூட தெரியாம இந்த தற்குறிகள் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவங்களுடைய அந்த மூளைய எந்த அளவுக்கு கழுவி, அதாவது இந்த மத வெறிய கொண்டு கழுவி வச்சிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த இவங்க எடுத்த ஆவணப்படம் முதல் சென்சாரே செய்யல. சென்சார் மட்டும்தான் நீங்க பொதுமக்கள் பார்வைக்கு இந்த மாதிரி ப்ரீவியூ தியேட்டர்ல கூட நீங்க வெளியிட முடியும். அது சென்சார் செய்யப்படாத ஒரு ஆவணப்படம்ங்கிற பேர்ல இவங்க வச்சிருக்காங்க. அடுத்து 2வது இன்னொன்னு, இந்த இதுக்கு ஏன் நம்ம சீமான்லாம் ஏன் குரல் கொடுக்கல? இதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடிய ஆளு அவர் தானே, அவர் தான் கிளைம் பண்றாரு, முப்பாட்டன் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப கூட ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய தெலுங்கு படத்துல முருகனை வட இந்தியாவில பிறந்ததை வரலாற்றை மாத்துறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வரலாற்றை மாத்துறாங்கன்னா அப்ப முருகன் பிறந்தது உண்மைங்கிறத இப்ப சீமான் ஒத்துக்கிட்டாரு. முருகன் உயிரோட பிறந்து இங்கதான் வாழ்ந்தாரு, வளர்ந்து வச்சாரு. அவர் திருப்பரங்குன்றத்திலே இருந்தாரு, எல்லா விராலிமலையிலும் இருந்தாரு, மற்ற இடங்கள்லயும் இருந்தாருங்கிறத, திருச்செந்தூர்ல இருந்தாருங்கிறத இப்ப இந்த மனிதர் ஒத்துக்கிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட். அப்புறம் 2வது, அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற இவரு முருகர் வட இந்தியாவில பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. அது வரலாற்றை திரிப்பது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றம் பைல்ஸுக்கு ஏன் குரல் கொடுக்கல? அது முருகனுடைய இருந்தானே. அங்க சிக்கந்தர் பாஷான்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஒருத்தரை அங்க கல்லறை மொழி வச்சவ யாரு? அந்த ஆளு யாரு? இல்ல தமிழனா அவரு? இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவனா? இல்லன்னா அவர் யாரு? அது கல்லறை மொழி தானே. இவ்வளவுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது கல்லறை குழி தானே, ஒருத்தர் புதைச்சு வச்ச இடம் தானே. உண்மையிலே அங்க புதைச்சாங்களா இல்லையா? அதுல உள்ள கட்டடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த தர்கா இருக்குன்னு சொல்லிட்டு அலையிறாங்க பாருங்க. அந்த தர்கா உண்மையிலே அது ஒரு இந்து கோவில, அப்படியே அந்த கட்டடம் அப்படியே தூண்கள் முதற்கொண்டு அப்படியே இருக்கு. அது அப்படியே ஆக்கிரமிச்சு படிச்சிருக்கு. அப்ப ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு முருகன் இருக்கக்கூடிய மலையில என்ன வேலை? அதுவும் தமிழனும் கிடையாது, அவன் பேரும் தமிழ் கிடையாது, ஆளும் தமிழ் கிடையாது. எங்க இருந்தோ படையெடுத்து வந்த ஒரு ஒரு ஆக்கிரமிப்பாளன், அப்படித்தானே சொல்ல முடியும். அந்த ஆக்கிரமிப்பாளனுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? அப்புறம் இந்த திருப்பரங்குன்றம் பைல்ஸுக்கு அடுத்த பாயிண்ட், இவங்க மத வெறியை தூண்டுகிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லது முஸ்லிம்களா இருக்காங்க. ஒரு சிலர் விலை போன இந்துக்களா இருக்காங்க, இல்லைன்னா அவன் இந்துங்கிற பேர்ல இருக்கக்கூடியவனா இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சுத்தமா வாரி வழிச்சு போட்டது காரணமே இது மாதிரியான செயல்கள் தான். இப்ப மிச்சம் மீது கொஞ்சம் ஊசல் ஆடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதுவும் இனிமே இல்லாம போயிடும். 2 கம்யூனிஸ்டுகள் 2 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல, அதுவும் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு அது கூட இல்லாம தான் போகும். இந்த மாதிரிப்பட்ட நிலைப்பாடு அந்த அளவுக்கு இந்து மதத்தின் மீது வன்மத்தை விதைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்துக்களுக்கு அது புனிதமான இடம், முருகனுக்கு அது அறுபடை வீடுகள்ல முதன்மையான வீடு. அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும்னு சொல்றது கோர்ட்டு உத்தரவு. அப்ப கோர்ட்டு உத்தரவே நாங்க மதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த மடையர்களை நம்ம எந்த செருப்பை கொண்டு அடிக்கிறது? அப்படித்தானே இதை எடுத்துக்க முடியும். எப்படி இவங்க கோர்ட்டு உத்தரவை மதிக்க மாட்டோம், நீ வேணா அப்பீலுக்கு போ, எங்களுக்கு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அப்பீலுக்கு போங்க, அது வேற. அப்படி இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நாங்க வன்முறையா இறங்கி கோர்ட்டு தீர்ப்பையே மாற்றுவோம்னு நினைக்கிறாங்க.
85% இந்துக்கள்ல கொஞ்சம் பேருக்கு தான் உணர்வு வந்திருக்கு. அதுவே இன்னும் ஒரு 50-60% மேல உணர்வு வந்தா திருப்பரங்குன்றத்துல தற்காவே இருக்காது சார். இடிச்சு தூர நீங்க இவங்க சைட்ல இந்துக்கள் நம்ம இறக்கணும் அப்படின்னா தற்காவது ஒரு நாள் நைட்டுக்குள்ள அங்க கரசவையில எல்லாம் முடிஞ்சு போயிடும். முடியாதுன்னு எப்படி சொல்ல போறீங்க? அயோத்தியில அப்படித்தானே பண்ணணும். ஒரே நாளையில முடிஞ்சு போய் சில மணி நேரங்கள்ல அங்க பாபராவது மசூதியாவது எல்லாம் அழி வெளியே போடல. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இதே மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்களா எனக்கு புரியல. மீண்டும் இதே மாதிரி இந்துக்கள் கொந்தளிக்கணும், ஒரு முன்னிலை படணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்துல தீர்ப்பு சொல்லி சில மணி நேரத்திலேயே மதுரையில மிகப்பெரிய 20,000 பேருக்கு மேல கூடிட்டாங்க இந்துக்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்க உணர்ச்சி பூர்வமா இருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். இவங்க ஏதோ நம்ம ஜமாத்துல சொன்ன உடனே முஸ்லீம் எல்லாம் வந்துருவாங்க, சர்ச்சில் சொன்ன உடனே கிறிஸ்தவங்க எல்லாம் வந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எதுலயும் சொல்லாமையே இந்துக்காரன் வந்துருவான். அதை நோக்கிதான் வந்துட்டு இருக்கோம். அதனால மறுபடியும் இந்துக்களை சீன்ற வேலைய இதோட விட்டா நல்லது. இல்லைன்னா சீண்டட்டும், இன்னும் மிச்ச மீதி இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உணர்வு வரும். அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டும்.